Politics, we all know, does not exist in a vacuum. It exists in a place, there is a fine play where there is a fine interaction between society, economics and its people. அரசியல் என்பது எப்பொழுதும் கூட ஒரு வெற்றிடத்தில் இருக்காது. எங்கே சமுதாயம், மக்கள், பொருளாதாரம் மூன்றும் பேசிக் கொண்டிருக்கிறதோ அங்கே அரசியல் என்பது இருக்கும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, ஒரு பேருந்திலே கால் வைக்க வேண்டும் என்றாலும் கூட அரசியல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் கூட, உங்களுக்கு சரியான ஒரு சூழல் இல்லை என்றால், எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாமல் போயிடும். அதனால் பாலிடிக்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு திறமையை தகுதி இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. பட் பிரச்சனை என்னன்னாங்க, பாலிடிக்ஸ் இஸ் குட், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பேட். 2000 ஆண்டுகளுக்கு மேல பாலிடிக்ஸ் நல்லா தாங்க இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வராத காரணத்தினால பொலிட்டீஷியன்ஸ் அரசியல் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு தவறான ஒரு பெயரை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் உடைப்பதற்கான முயற்சி நடக்கிறாங்க. காரணங்க, இந்த நாட்டில் கொஞ்சம் அடிப்படையா கிராம பகுதியில் அப்படியே போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னோவேஷன், சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அந்த கிராமத்தில் எந்த அளவுக்கு அவர்களாகவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் 2 தம்பிகளுடைய கதையை படிச்சுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இன்னோவேஷன் செய்யணும்னா ஐஐடியில் படிக்கணும், ஐஐஎம்ல படிக்கணும், பெரிய பெரிய நிறுவனத்தில் படிக்கணும். அப்பதான் நம்ம இன்னோவேஷன் செய்ய முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியை பார்த்தேன், பேக்யார்டு கிரியேட்டர். அவங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்றாங்க பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கும் பொழுது முற்றிலுமாக 100% காது கேட்காத ஒரு தன்மையோடு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கிறாங்க. அது பேரு கான்ஜினிட்டல் ஹியரிங் ப்ராப்ளம்ங்கிறாங்க. முழுமையா 0, பிறக்கிறனாலே 0% ஹியரிங் டிஃபெக்ட். இன்னைக்கு இந்த பசங்க 2 பசங்க, ராம் லக்ஷ்மண், 2 பேரும் நடுத்தர குடும்பம், சாதாரண கல்லூரியில படிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2027 அந்த நிறுவனத்தினுடைய பேர் பேக்யார்டு கிரியேட்டர் பயோனிக் இயர்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. பயோனிக் இயர், செயற்கை காது. இது காது மேல வச்சுட்டீங்கன்னா காது மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஒரு சிலிக்கான் வேலியில் இருக்கிற கம்பெனி யாருமே கூட பயோனிக் இயர் செய்யல, தனியாக ஒரு காது செய்யலைங்க. இருக்கிற காது ஆம்பிளிஃபை பண்ணி பார்த்துருக்கிறாங்க. இது முதல் முறை. சின்ன நிறுவனம். நான் சொல்வதை குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு யூடியூப்ல, இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கணும் என்ன சொன்னாங்க. இதே மதுரையில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இன்னோவேஷன்லாம் அளப்பரிய இன்னோவேஷன். அவங்க செய்திருக்கக்கூடிய சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் நீங்க கோயம்புத்தூர் வந்து பாருங்க. அவங்களுடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், தி வே தே ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம், கிராஸ் ரூட்ஸ் லெவலில் போய் எப்படி சால்வ் பண்றாங்க. ஸோ இந்தியா இஸ் அ ஹப் ஆஃப் இன்னோவேஷன். கிராமத்தில் Tier 2, Tier 3 எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் இப்ப கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஆள் இல்லைங்க. we don't have an ability to connect all those innovation. எல்லா இடத்துலையும் இன்னோவேஷன் இருக்கு. கூரை பின்ற இடத்துல இருந்து இன்னோவேஷன் இருக்கு, ஆடு மேய்க்கிறவங்க இருந்து இன்னோவேஷன் இருக்கு. பட் we are not able to make it an institutional knowledge. இன்னைக்கு நீங்க அந்த $50 trillion போகணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலேஜ் என்பது இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜா மாறணும். எப்படி பண்ணுவீங்க? இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு தனி மனிதனுடைய உழைக்கும் திறனை ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அ சிங்கிள் பர்சன் இன் இந்தியா. உலகத்தில் 133 இடத்துல இருக்குங்க. we are 133rd rank. ஒரு ஆவரேஜ் இந்தியன், ஒரு சாதாரண மனிதன் 1 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மனிதன் 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள he contributes $8. அதான் நம்மளுடைய 1 மணி நேரத்தில் $8 நம்ம ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றோம். $8 இன்னைக்கு $86 இருக்குங்க கணக்கு போட்டு. ஒரு அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் $102 கான்ட்ரிபியூட் பண்றார். அதே 1 மணி நேரத்தில் $102. லக்சம்பர்க் $114, அமெரிக்கா $54, UK $38. ஸோ இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு மக்கள், ஆண்டாண்டு காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னோவேஷன் என்பது, செயல்திறன் என்பது எங்கேயும் யாரும் பார்க்காத ஒரு தமிழ் சமுதாயம், இந்திய சமுதாயம். உலகத்தில் எல்லாருமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து நம்ம இருக்கோம் நம்ம சொல்றோம். ஆனால் $8 தான் இன்னைக்கு ஆவரேஜா நம்முடைய ப்ரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன். இது எப்படி உயர்த்த போறோம்? இது உயர்த்தாம $55 trillion வராதுங்க. இது முதல் கேள்வி, நம் முன்னால் இருக்கக்கூடிய முதல் கேள்வி. ஸோ இத்தனை இளைஞர்கள், இவ்வளவு வயசு குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரெயினை எல்லாம் இந்த நாடு எப்படி பயன்படுத்த போகுது? உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் எப்படி இந்த நாடு உருவாக்கி கொடுக்க போகுது? ஐடியா இருக்கு. ஐடியாவுக்கு பேங்க் லோன் கிடைக்குமா? சிபாரிசு இல்லாமல் கிடைக்குமா?
உங்களுக்கு எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாம அரசு இயந்திரங்கள் உங்களுக்காக வேலை பார்க்குமா? இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க, நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க, இட்ஸ் a land of free for brave. அந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் சென்று எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், எதையும் மக்கள் பார்க்கறதில்ல, திறமையும் தகுதியும் மட்டும் பார்க்குறாங்க. நீ நம்ம நாட்டில் பார்க்க போறோமா? அதனால இப்போ இரண்டாவது விஷயத்தை நம்ம என்ன சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம கலெக்டிவ்லி we are trying to solve two problems. கலெக்டிவ்லி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிளேன் வந்து பறக்க பறக்க அந்த பைலட் வந்து லெஃப்ட் இன்ஜினை ரிப்பேர் பண்ணிட்டு ரைட் இன்ஜினை ரிப்பேர் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கார். உலகத்தில் யாரும் செய்யாத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று, கலெக்டிவா நம்முடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை நாம உயர்த்துறோம். ரோட்ஸ், கேபிட்டல், பிரிட்ஜஸ், போர்ட்ஸ், இதெல்லாம் கலெக்டிவா பண்ணும். ரோட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி $8 சொல்றாங்க. ஏன் ப்ரொடக்டிவிட்டி? மெதுவான ரோட்ல போறோம், அர்பன் இன்ஃப்ரா ரொம்ப புவரா இருக்கு, அதுல வேலைக்கு போறோம், வேலைக்கு போறதே 2.5 மணி நேரம் வேலைக்கு போறோம் டிராவல் பண்ணி, அதுல வேலை செய்யறது 8 மணி நேரம். உலகத்துல ஒரு நாட்டுல மக்கள் அதிகமா வேலை செய்யறது இந்தியா இல்லைங்க. 48 hours per week, 48 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யறோம். அவ்வளவு வேலை செஞ்சு ப்ரொடக்டிவிட்டியை உயர்த்துறதுக்கு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாலிசி மெஷர் அப்படிங்கிறது முதல்லையா நம்ம நாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். A politician should have a basic understanding of what is economics. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒரு நாட்டை வழிநடத்துறதுக்கு பாலிசி எப்படி கொண்டு வர்றது. இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலிசியை நோக்கி பேசக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம் எல்லா ஸ்டேட்டுமே. இன்னைக்கு இந்த சூழல்ல நம்ம நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். லீடர்ஷிப் வேணும், இன்னோவேஷன் வேணும், ஒரு பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும், கமிட்மெண்ட் வேணும். இந்த நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுவும் பத்தாதுங்க. if you ask me, even this is not enough. This is also scratching a surface. ஒரு சர்ஃபேஸை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாட்டினுடைய பொட்டன்ஷியல், இருக்கக்கூடிய மக்கள், நமக்கு இருக்கக்கூடிய திறமையை முழுமையாக இந்த நாடு பயன்படுத்தி இருக்கா? அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்கள் முன்பு அடுத்த 5 நிமிஷத்துல வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இன்னைக்கு கூகுள் சர்ச் ChatGPT 4 5 வந்துருச்சு. பட் அது உங்களுக்கு என்ன பப்ளிக்கா ஃப்ரீ வெர்ஷன் வரல. ChatGPT 4 எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நண்பர் கூகுளில் நான் பேசுகிற சர்ச் பண்ணுறாரு. ஓகே, பேக்யார்ட் டெவலப்பர்னு சொன்னார், அண்ணன் சொன்னது உண்மையா, கோயம்புத்தூர் அந்த கம்பெனி இருக்கா? இங்கே ஒரு நம்பர் ChatGPT 4 பண்ணுறார். ஸோ த பர்சன் ஹூ இஸ் சர்ச்சிங் இன் ChatGPT 4 இஸ் கன்சியூமிங் 11.4 times more energy than a Google search. இன்னைக்கு ChatGPT 4 நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா கூகுள்லேயும் தட்டுறீங்க ChatGPT 4, இட் இஸ் கன்சியூமிங் 11.4 times more energy than a query. அதே சிங்கிள் query, ஒரே ஆன்சர், ஒரே கொஸ்டின், இட் கன்சியூம்ஸ் 11.4. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஏஜியை நோக்கி போயிட்டோம். வெரி சூன் வில் பி அச்சீவ். இந்த டியூரிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, 1950 இருந்து ஆலன் டியூரிங்கோட டெஸ்ட். என்னைக்கு கம்ப்யூட்டர் மனிதனா மாறுங்கிறத நம்ம 75 ஆண்டுகளா டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம். 1950 he presented that pioneering paper in Cambridge. இன்னைக்கு 75 years கழிச்சு நம்ம சொல்றோம், ஓ ChatGPT 4 ஆல்மோஸ்ட் டியூரிங் டெஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்துல என்ன பிரேக் ஆகல. பட் திஸ் கன்சியூம்ஸ் சோ மச் எனர்ஜி. நம்ம நாட்டில் எனக்கு எனர்ஜி இல்லைங்க. we don't have energy. பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிகாவாட்ல டெராவாட்ல பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நாம சொல்றோம் நம்முடைய டேட்டா சென்டர்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் டோட்டலா 2% எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுங்க. 2034 இப்ப இருந்து 10 வருஷத்துல டேட்டா சென்டர்ஸ் will consume 15% of our country's energy. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். Everywhere you see there is a problem, everywhere we apply our mind there is a solution. இதுக்கு ரெகுலரா நீங்க போடுற பவர் பிளான்ட், கேப்டிவ் பவர் ஜெனரேஷன் பிளான்ட், டிரான்ஸ்மிஷன் லைன், அதை நீங்க போட்டு அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஃபீல்டை சரி பண்ண முடியாது. இதை கலாமையா எப்ப சொன்னாருங்க? எப்ப சொன்னார்? நான் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது புரான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். புரான் ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இவ்வளவு மக்கள் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு போறாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு அர்பனுடைய பேசிக் ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ ரூரல்ல கொடுக்கலாம், புரா மாடல்னு சொல்லிட்டு PURN கலாமையா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் செட் பண்ண டார்கெட் என்னங்க? இன்னைக்கு நாம ஆர் வி ரியலி ஃபேத்ஃபுல் டு த கிரேட் மேன்ஸ் விஷன் கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆனால் ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் this country has to grow. This country will grow in such a way no country have grown like India in the next 23 years. நான் பார்க்கத்தாங்க போறோம். We will do it. ஆனா $8 ப்ரொடக்டிவ்ல இருந்து ஒரு $40 ப்ரொடக்டிவிட்டி நீங்க போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. I think we'll grow 14 times. We just have to reach $40. ஒரு மனிதன். Such a big country, scope, problems கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கு. அதே நேரத்தில் நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது.
சார் எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, நான் நல்லவன், ஐ எம் a great man, I've studied, heart in the right place, I want to contribute to this nation. இது நீ பத்தாது. Whether we are electing the correct people, making them to sit at the right place to enable you அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் வந்து எடுக்கிறேன். I'm just taking semiconductor as a industry. இன்னைக்கு எல்லாருமே செமிகண்டக்டர் பற்றி தான் பேசுறோம். என் பயோனிக் காதுக்கு யூனிட் செமிகண்டக்டர், யூனிட் 5, 6, 7 நானோமீட்டர் சிப்ஸ். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 நானோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா ஒன் கம்பெனி இன் த வேர்ல்ட் கண்ட்ரோல்ஸ் த ஹோல் சிப்ஸ். TSMC ஹாங்காங்ல. He has got the whole chip in the hand. 2022ல அமெரிக்கன் அதிபர், அமெரிக்கா இஸ் a capitalist country, அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வரான், சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட், $50 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். நீ அரிசோனால வந்து சிப் ஃபேக்டரி TSMC நீ போட்டீங்கன்னா உனக்கு நான் $21 பில்லியன் சப்சிடி கொடுக்குறேங்க. அமெரிக்கா பண்றாங்க, சைனா பண்ணி பார்த்துருக்கோம். அமெரிக்கா இஸ் செல்லிங், since China is overtaking us in chips, other countries are far ahead of us in chips. நீ தயவு செஞ்சு அரிசோனாக்கு வா, நான் உனக்கு சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட்ல பணம் கொடுக்குறேன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்? 1987 India was just 2 years behind the world leader. 2 வருஷம் தான் we were behind. அன்னைக்கு வேர்ல்ட் லீடரா யாரெல்லாம் சிப்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க. we are not far behind. அன்னைக்கு வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாம் 1987 they are somewhere around 600 நானோமீட்டர், 600 nmல இருந்தாங்க. India 1987 was at 800 nm. We were just 2 years behind. Today we are 13 generations behind chip. So where in 1987 with what kind of politics, where are we in 2024? இது மட்டும் தான் நாம முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. We were at 2 years behind the world leader. Today we are 12 generation behind. ஒரு இன்டெல் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல பாருங்க, இட் இஸ் கிராஷிங் லைக் எனிதிங் எவ்ரி டே. காரணம் என்னங்க? 14 nmக்கு கீழே சிப்ல இன்டெல் ஹஸ் ஃபெயில்ட். நீ 14 nm வரைக்கும் கம்பீட் பண்ணிட்ட, 14 nm to 10 mm you lost it, TSMC took it. 10 mm to 7 mm TSMC took it. 7 to 5 TSMC took it. 5 to 3 TSMC took it. தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு நிறுவனம், வேர்ல்டு லீடர். இன்னைக்கு எல்லா பிரசிடென்ட் கூப்பிடுறாங்க, என் ஊர்ல வந்து உன்னோட ஃபேக்டரியை போடு, they call foundry, chip foundry போடு. Next 15 years who will win the chip war? That company will be the leader in the world. அடுத்த 15 வருஷம் only chip war. Everybody were fighting for chips. பெஸ்ட் சிப் யார் கொண்டு வரோம்? இந்தியா ஸ்டோரி பாருங்க. 1987 2 years behind. 1960ல ஃபேர்சைல்ட் செமிகண்டக்டர் wanted to come to India, the market leader. ரெட் டேபிசம் உள்ள விடல, he went to Malaysia. அதுக்கப்புறம் என்ன கொடுமையை பாருங்க. 1962 பாரத் எலக்ட்ரானிக்ஸ் started India's first fab to manufacture silicon and germanium transistor. காரணம் அவங்களுக்கு வர வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் இன் போர்ட், அதை ரிலீஸ் பண்ண முடியல. that company failed. அதுக்கப்புறம் பாருங்க, IISc ப்ரொஃபசர் வாசுதேவ மூர்த்தி மெட்காம் சிலிக்கான் 1980ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அரசு ப்ராமிஸ் பண்ண சப்சிடி கரண்ட்டை கொடுக்க முடியல, அந்த நிறுவனமும் ஸ்ட்ரகிளிங் நிறுவனம். மோஸ்ட் டிராஜிக் ஸ்டோரி, சண்டிகர் செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் SCL சண்டிகர்ல ஆரம்பிச்சோம். 1984ல 89 ஃபயர்ல எல்லாம் பர்ன் ஆச்சு. அன்னைக்கு போன கம்பெனி இன்னைக்கு போச்சு. 1990ல இன்னொரு விஷனர் ES ராமமூர்த்தி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே ஒரு புரோட்டோகாலை கூட அவரால் ஃபாலோ பண்ண முடியல. அந்த பியூரிட்டி ஆஃப் த ப்ராசஸ், யார் வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் போடலாம், கதவு திறந்து யார் வேணாலும் உள்ள வாங்க, அதுவும் போச்சு. மிட் 2005 மேஜர் மல்டிநேஷனல் கம்பெனி இங்க நம்ம ஊர்ல சிப் போடுறதுக்கு வந்தாங்க. எகெயின் அவங்களுடைய மிஷன் இம்போர்ட்டட் ஃப்ரம் US was struck at the port for 7 months. சைனாக்கார் அப்படியே என் ஊருக்கு வாங்க லேண்டை கொடுக்குறாரு, அந்த மிஷினோட அப்படியே சைனா கொண்டு போய் இன்னைக்கு அவங்க ஒரு வேர்ல்ட் லீடர். ஸோ கேள்வி நீங்க கேட்க வேண்டியது, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பயன்படுத்துறதுக்கு அரசியல் சூழல் உதவிகரமா இருக்கா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். whether God given potential all of us have, whether that potential to exhibit, do we have a platform? அது இந்த ஃபெட்னால அது மேபி அதற்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு நானே நினைச்சுக்கிறேன். மேபி தட் இஸ் வை தே கால் மீ, பிகாஸ் ஐ never founded a company. I am not an inventor, I am not an innovation guy. Probably they have called me only because they know the next 25 years we need willpower and commitment. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு லீகாங் யூ, தமிழ்நாட்டுக்கு தேவை லீகாங். we need a லீகாங் without a fail. வேணும், you need a லீகாங் விஷன். அடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு நிறுத்தல. 1960 சிங்கப்பூர், 1980 சிங்கப்பூர், 2005 சிங்கப்பூர். அந்த வருஷம் எத்தனை நாள் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எமிரிட்டஸ் மினிஸ்டர்
40 வருஷம் அப்படியே அடிச்சு இன்னைக்கு சிங்கப்பூர் கொண்டு குளோபலா உட்கார வச்சிட்டார். Probably we need a Deng Xiaoping kind of leader. 1960 சைனாக்கு Deng Xiaoping கிடைச்சாங்க. $1 trillion எக்கானமின்னு சொல்றாங்க. Whether $1 trillion economy is possible-ங்கிறதான் கேள்வி. தமிழ்நாடு is at $460 million. 1 trillion 2013 நமக்கு வேணும். எப்படி நடக்குது? மகாராஷ்டிரா is at 600 million. Probably the first state which might hit 1 trillion. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னோவேஷனுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். யூ ஷுட் பி த எனேபிளர் டு கிரியேட் அ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் த காமன் பப்ளிக். நமக்கு இது வேணும், இங்க நம்ம போறோம். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீபி கல்ச்சருக்குள்ள எல்லாம் என்டர் ஆயிட்டோம். இந்த ஃப்ரீபீஸை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க பட்ஜெட்ல 1/3 அதுக்கே போயிடுது சார். எப்படி உங்களுக்கு இன்ஃப்ரா எங்க கிரியேட் பண்றது, ரோடு எங்க போடுறது, உங்களுக்கு அந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் எங்க உருவாக்கி தர்றது, உங்க டேலண்டை எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற அரசு செய்ய வேண்டிய வேலை செய்யறதுக்கு எங்க சார் காசு இருக்கு? 3 லட்சம் கோடி பட்ஜெட்ல 1 lakh crore கோஸ் டு ஃப்ரீபி. 80,000 கோடி வாங்கின கடனுக்கு அசலு வட்டியும் கட்டுறக்கு அது போச்சு. 60,000 கோடி அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு. இருக்கிற 30,000 கோடியில் எப்படி சார் ஒரு அரசை நடத்துறது? ஸ்கூல், குவாலிட்டி டீச்சர்ஸ், குவாலிட்டி ரோட்ஸ், குவாலிட்டி போலீஸ். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி போய் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க, கிராமத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு கிராம போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஓட்ட ஜீப். நீங்க போய் பாருங்க, இன்ஸ்பெக்டர் எந்த ஜீப்ல வருவாருன்னு பாருங்க. திருட சைக்கிள்ல போனா கூட ஜீப்போட முன்னாடி போயிடும். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நம்ம பேசினா பத்தாதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா? ஒரு போலீஸுக்கு 24 hour பேட்ரோலிங், 10 2 வீலர்ஸ், ஒரு 3 4 வீலரியா 24 hours சுத்திக்கிட்டே ஒரு ஏரியாவை லைட்டை போட்டு சுத்திக்கிட்டே பார்த்தாவே ஓடிடுவான். எனக்கு இருக்கா? இல்லை. பிகாஸ் மணி எங்க செலவு பண்ணமோ அந்த பணம் எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த பணம் இங்க இல்லை. If you don't understand the political situation, what happened in 1987 for semiconductor will repeat in 2030, 2040, 2050. 2040 ஆகும்போது will become old. எதுக்காக 25 years? We are young now. 2040 we all will become old. We will become a graying public like Japan. Japan is the only country in the world. In 1995 they are at $5 trillion GDP. Today they are at $4.2 trillion GDP. The only country in the world which has lost 1 trillion gross economic value in the last 20 years. யோசிச்சு பாரு. Because it's a graying population. வயசானவங்க இருக்கிறாங்க, இளைஞர்கள் இல்லை. அதனால இதையும் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். Maybe for you to chew on, to talk about it, not to pinpoint a certain political party. இவங்கன்னு சொல்றதை விட I am looking at the mirror. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இந்த கண்ணாடி வைக்கிறேங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்றோட எல்லா கட்சிக்கும் I am keeping this mirror.